உலகம் எப்படி உருவாக்கிட்டு சொல்லி ஒரு சின்ன பையனை பிடிச்சி கேட்ட கூட அவன் சிம்பிளா சொல்ற ஒரு ஆன்சர் பிக் பேங். சோ பிக் பேங் நடந்து 14 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. பட் நம்ம உலகம் உருவாக்கி எர்த் உருவாகி 4 பில்லியன் இயர்ஸ் தான் ஆகுது. நடுவில் அந்த 10 பில்லியன் கேப்ல என்ன நடந்துச்சு எல்லா மைண்ட்லயும் ஒரு சின்ன விஷுவல் வந்து ஓடும். பிக் பேங் சொன்னோடனே டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் வெடிக்கிற மாதிரியா அந்த வெடிப்புல இருந்து நிறைய கேலக்சிஸ் நிறைய பிளானட்ஸ் மாதிரி பறந்து வந்து அதுல ஒன்னா நம்மளோட சோலார் சிஸ்டம் இங்க இருக்க மாதிரியும் அந்த வெடிப்புக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல பொறந்து வர மாதிரியும் வந்து அந்த ஒரு விஷுவல் கண்டிப்பா ஓடும். அப்படிதான் நாம வந்து பாதுகாப்பட்டிருக்கோம். பட் உண்மையில சொல்ல போனோம்னா அந்த பிக் பேங் எப்படி நடந்துச்சு சொல்லி யாருக்குமே இது வரைக்கும் கிளியரா தெரியாது. விஷயம் நடந்துச்சா இல்ல அது நடக்கிறதுக்கு எது தூடுகளா இருந்து சொல்லி யாராலுமே இது வரைக்கும் திட்டவட்டமா கிளியரா சொல்ல முடியறது இல்ல. பட் அப்படி நடந்தது ஒரு மிகப்பெரிய பவர் டூலா வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகியிருக்கு. சோ அந்த பிக் பேங்குக்கு அப்புறம் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இந்த ஸ்பேஸ்ல முழுக்கவும் டஸ்டா தான் இருந்திருக்கு, இன்க்ளூடிங் நம்ம சோலார் சிஸ்டம். சோ மில்கிவே அது பாட்டுக்கு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒரு ஓரமா சோலார் சிஸ்டம் கிளவுட் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. சோ இந்த கிளவுட் சொல்லும்போது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸால உருவாக்கப்பட்டது. இதுக்கு மூவ்மெண்ட் சொல்லி ஒண்ணுமே கிடையாது. ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருந்த இந்த கிளவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மினரல் ராக்ஸால வந்து செய்யப்பட்டிருக்கும். ஒரு ஓரமா அனாமத்தா இருந்த இந்த கிளவுட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னோடு ஒண்ணு பவர்ஃபுல்லா இடிக்க வச்ச மிகப்பெரிய அதிர்வை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் நோவா நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த பூமியில ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த உயிரினங்கள் அப்படின்னாலே டைனோசர்ஸ் தான். ஆனா இவ்வளவு பெரிய உருவம் எப்படி திடீர்னு பூமியில இருந்து காணாம போச்சு அண்ட் இந்த மொத்த உயிரினங்களும் அடைஞ்சதுக்கான ரீசன் என்னன்னு யாரை போய் கேட்டாலுமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா வானத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை தாக்கிச்சு அண்ட் இதனாலதான் டைனோசர் மொத்தமாவே அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். ஆனா நிஜமாலுமே பூமியோட கடைசி தருவாயில இதான் நடந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாது. காரணம் அங்க நடந்தது யாருமே பார்க்கல. ஆனா அப்ப நடந்த விஷயத்த இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு சில செட் ஆஃப் சயின்டிஸ்ட் ரீக்ரியேட் பண்ணி பார்த்திருக்காங்க. அண்ட் அதுல கிடைச்ச ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு தாக்குனதால மட்டும் டைனோசர் மொத்தமா சாக கிடையாது. அதுக்கு முன்னாடியே பூமியில சில சக்தி வாய்ந்த வல்கனோ வெடிச்சதாலையும் அதுல இருந்து வந்த டாக்ஸிக்கான கேசஸாலையுமே நிறைய டைனோசர் செத்துருச்சு. அண்ட் கடைசியா வந்தாரு விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற மாதிரி வானத்துல இருந்து ஒரே ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து தாக்குனதாலதான் மொத்த டைனோசரும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பூமி அழிக்க வெளியே இருந்தாலும் எந்த விஷயம் வரத்தை விட பூமிக்குள்ளே நிறைய டைம் பாம்ஸ் இருக்கு. அது எப்போ வெடிக்கும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. சோ அது எப்போ வெடிக்கும் வெடிக்காது அப்படிங்கறத மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தை மூணா பிரிக்கிறாங்க. முதல் காலமான ட்ரையாசிக் பீரியட்ல தான் நிலத்துல வாழ்ற டைனோசர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல்ல வாழ்ற டைனோசர்கள் மட்டும் தான் இருந்திருக்கு. கடல்ல வாழ்ந்த டைனோசர்கள்லயே இந்த இத்தியோசரஸ்கள் தான் நிலத்துல வந்து வாழ்ற உயிரினமா மாற ஆரம்பிச்சிருக்கு. இதுங்க 251 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ட்ரையாசிக் பீரியட்ல நம்ம பூமியில வாழ்ந்திருக்கு. அதாவது டைனோசர்கள் எல்லாம் உருவாகிறதுக்கு 20 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இத்தியோசரஸ்கள் கடல்ல வாழ்ந்திருக்கு. இதுங்க பாதி மீன் பாதி பல்லி இனம் போல துடுப்புகளோட வாழ்ந்திருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள்லயே இதுக்குதான் மிகப்பெரிய கண்கள் இருந்திருக்கு. ரொம்ப வருஷங்களா இதோடைய புதை படிவங்கள் மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இதோடைய முழுமையான உடல் அமைப்பு உள்ள படிவங்கள் கிடைக்கவே இல்ல. 2020 இங்கிலாந்துல இருக்கிற பாலியோன்டாலஜிஸ்ட் டாக்டர் டீன் லோமெக்ஸ்ங்கிற இவரு 180 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இக்தியோசரஸ்களுடைய முழுமையான புதை படிவத்தை கண்டுபிடிச்சாரு. இது 32 ஃபீட் நீளத்துல செம்ம பெருசா சிதைச்சு போகாம முழுமையா கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல இந்த இக்தியோசரஸ்கள் தான் கடல்ல எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடுற ஆபத்தான உயிரினமா இருந்திருக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததா பாதி மீன் பாதி பல்லியா தண்ணியில வாழ்ந்துட்டு இருந்த உயிரினங்கள் நிலத்துக்கு வந்து வாழ ஆரம்பிச்சிருக்குதுங்க. டைனோசர்கள்லயே இந்த ஏரோப்ளேன்கள் தான் முதல்ல உருவான டைனோசர்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுங்க ரொம்பவும் சின்னதா தான் இருந்திருக்குதுங்க. ரொம்பவும் சின்னதா இருந்த இந்த ஏரோப்ளேன்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கோலியோபிசிஸ்களா மாறி இருக்கு. இதுங்க 1 மீட்டர் உயரத்துல கொஞ்சம் பெருசா வளர்ந்திருக்கு. இதுக்கப்புறம் இதுங்க ஹெரோனோசரஸ்களா கொஞ்சம் பெருசா வளர்ந்திருக்குதுங்க. இதுங்க கிட்டத்தட்ட 350 கிலோ வெயிட்ல இருந்திருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுங்க பிளாட்டோசரஸா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த பிளாட்டோசரஸ்கள் தான் 6 மீட்டர் உயரத்திலையும் 100 கிலோ வரைக்கும் வெயிட்லயும் செம்ம பெருசா இருந்திருக்குதுங்க. இதுக்கு அடுத்த காலகட்டத்தை ஜுராசிக் பீரியட்ஸ்னு சொல்றாங்க. இந்த டைம்ல நம்ம உலகம் முழுக்க வெறும் டைனோசர்களா தான் வாழ்ந்திருக்கு. இந்த சின்ன ப்ரீ ஹிஸ்டாரிக் டைனோசர் பறவையுடைய படிவங்களை தான் ஆய்வாளர்கள் ரொம்பவும் முக்கியமான கண்டுபிடிப்பா பாக்குறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற பறவைகளை நெருப்பு கோழியில இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதா வகைப்படுத்துறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஜுராசிக் பீரியட்ல வாழ்ந்த தீரோபோட்ஸ்ங்கிற இந்த சின்ன டைனோசர்களை தான் ஆர்கியோப்டெரப்ஸ்களா மாறி இருக்கு. டைனோசர்கள் வாழ்ந்த கடைசி காலத்தை கிரிட்டேஷியஸ் பீரியட்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தான் ரொம்பவும் ஆபத்தான டீரெக்ஸ்கள் உருவாகி இருக்கு. இதுங்க 10 மீட்டர் உயரத்திலையும் 12 டன் வெயிட்லயும் ரொம்பவும் ஆபத்தான உயிரினமா இருந்திருக்கு. இந்த டீரெக்ஸ்களை தான் இப்ப வரைக்கும் உலகத்துல வாழ்ந்த உயிரினங்கள்லயே ரொம்பவும் ஆபத்தான உயிரினம்னு சொல்றாங்க. ஏன்னா இதுங்க தான் அந்த காலகட்டத்துல கண்ணுல படுற எல்லா உயிரினங்களையும் வெறித்தனமா வேட்டையாடி சாப்பிட்டு இருக்குதுங்க. இந்த கிரிட்டேஷியஸ் பீரியட்ல தான் நீர்ல வாழ்ந்த டைனோசர்கள், நிலத்துல வாழ்ந்த டைனோசர்கள், பறக்கிற டைனோசர்கள்னு எல்லா டைனோசர்களும் ஒன்னா வாழ்ந்த காலகட்டமா. இந்த டைம்ல தான்
ஒரு மிகப்பெரிய எரிக்கல் வந்து பூமியில விழுந்து பூமியில வாழ்ந்த 90% உயிரினங்கள் அழிஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. ஒரு ஸ்டார் வெடிச்சு செதறதா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோவா கிரியேட் பண்ண அதிர்வும் அதன் மூலியமா வெளியான மேகங்கள் இந்த டஸ்ட் கிளவுட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று உரச வச்சிருக்கு. ஸோ இதன் மூலியமா உள்ள இருந்த நிறைய மினரல் லாட்ஸ் ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆகுறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 98% ஆஃப் த மாசை வந்து ஒன்னா சேர்த்து மிக பெருசா ஒரு புது ஸ்டாரா ஒரு புது யங் ஸ்டாரா நம்ம சூரியனை உருவாக்குது. இந்த சோலார் சிஸ்டம்ல முதல் பிறந்தது சூரியன் தான். ஸோ கிட்டத்தட்ட 99% ஆஃப் த மொத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட தான் இருக்கு. மீதி இருக்க அந்த 1% டஸ்ட் எல்லாமே நம்ம சூரியனை சுத்தி வலம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சூரியனோட புவியீர்ப்பு விசை இப்போதைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. சூரியன் உருவாகிறது மட்டும் இல்லாம உள்ளேயே ஃபியூஷன் ரியாக்ஷனும் நடக்குது. இந்த மாதிரி நம்ம உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம உயிரையும் சேர்த்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வளம் வர்றது மட்டும் இல்லாம நம்ம சூரியனை தாண்டி போற எந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் காமெட்டா இருந்தாலும் சூரியனோட கிராவிட்டி ஃபோர்ஸ் புல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடப்பட்டு சூரியன் குடும்பத்திலேயே ஒரு பொருளா வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி சிங்கிள் ஆஸ்ட்ராய்டுக்கும் தனித்தனி புவியீர்ப்பு திசை இருக்கனால அது தனித்தனி ஆர்பிட்ல நம்ம சூரியனை சுத்தி வருது. அதுல முக்கியமா நம்ம உலகம் கரெக்டா ஒரு ஹேபிட்டபிள் ஜோன்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஹேபிட்டபிள் ஜோன் தாண்டி வெளியில போயிருந்தா கண்டிப்பா இந்த உலகம் ரொம்பவே குளிராக இருக்கும். உள்ள போயிருந்தா இந்த உலகம் ரொம்பவே ஹாட்டா இருந்திருக்கும். ஸோ பெர்ஃபெக்டா ஐ டோன்ட் இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் பட் அது அந்த ஹேபிட்டபிள் ஜோன்ல அமைஞ்சிருக்கிறது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இல்லைன்னா நான் இப்படி உங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டேன். ஸோ ஆரம்பத்துல எப்படி அந்த டஸ்ட் கிளவுட்ஸ் ஒன்னா சேர்ந்து சூரியன் உருவாகிச்சோ அதே மாதிரி மீதம் இருந்த சூரியன் உருவாக போன மீதம் இருந்த டஸ்ட் கிளவுட்ஸ்ல ஒன்னா சேர்ந்துதான் நம்ம உலகம் வந்து உருவாகிச்சு. ஸோ ஒவ்வொரு கல்லா ஒன்னா சேர சேர பூமியோட அளவும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பூமி பெருசாக பெருசாக அதோட புவியீர்ப்பு விசை மட்டும் இல்லாம அது மற்ற ஆஷோட புல் பண்ற தன்மையும் அதிகமாச்சு. மூலியமா உலகம் உருவான அந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 400க்கும் மேற்பட்ட எரிக்கற்கள் நம்ம உலகத்துல வந்து விழுமா. பட் விழுந்த எல்லா எரிக்கற்களும் இந்த உலகத்திலேயே தங்கும். அந்த எரிக்கற்கள் விழும்போது கிரியேட் பண்ணப்பட்ட எல்லா வெப்பமும் ஒன்னா சேர்ந்து அந்த கற்களை உருக்குறது மட்டும் இல்லாம அந்த பூமி கூட பாத்தீங்கன்னா ஒன்னா இணைக்குது. அதோட மாசும் அதிகமாகுது. சோ சிம்பிளா உலகம் ஆரம்பத்துல ஒரு எரிமலை குழம்பா தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. பந்தா கொதிக்க கொதிக்க எரிஞ்சிருக்கு. இப்படி எரியும் போது அந்த உலகத்துல இருந்த எல்லா மெட்டல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆகி ஹெவியான மெட்டல்ஸ் எல்லாமே பூமியோட மைய பகுதிக்கும் லைட்டா இருக்க மெட்டல்ஸ் லைட்டா இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பூமியோட வெளிப்பகுதிக்கும் வந்து தள்ளப்பட்டிருக்கு. சோ அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம உலகத்தோட மைய பகுதி இன்னும் செம்ம ஹாட்டா தான் பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. சரி வெளிப்பகுதி எப்படி கூல் ஆகிச்சு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் தெர்மோடைனமிக்ஸ். சோ ஒரு பகுதியில நம்ம உலகம் வந்து பாத்தீங்கன்னா 2000 டிகிரியில கோல் ஓட்டி எரிஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்துல ஸ்பேஸ் வந்து -450 டிகிரியில வந்து குளிரா இருந்திருக்கு. சோ மைய பகுதியும் வெளிப்பகுதியும் இந்த மாதிரி டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ஸ்ல இருக்கும்போது அதுக்கு நடுப்பகுதி வந்து கூல் ஆகி நம்ம எர்த்தோட கிரஸ்ட ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் இந்த கிரஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கான்டினென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரஸ்ட் நம்மள மட்டும் இல்லாம நிறைய தண்ணி ஓஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுக்கி வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா நம்ம உலகத்துல இருக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கான். சோ அது என்னடா இந்த சமயத்துல திடீர்னு எங்க இருந்தோ வந்த தேயா அப்படின்னு சொல்ற ஒரு பிளானட், அதுவும் ஃபேலி ரொம்ப யங்கான பிளானட். இந்த மாதிரி நம்ம உலகத்து கூட இடிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எர்த்து கூடவே ஒன்னா merge ஆகவும் ஆரம்பிச்சது. இப்படி merge ஆக போனதுல மீதி இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம எர்த்த வலம் வர ஆரம்பிக்குது. சோ எப்படி சூரியனை சுத்தி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வலம் வந்து எர்த்த ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி எர்த்த சுத்தி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வலம் வந்து மூணா ஃபார்ம் பண்ணுது. சோ மூணும் ஆரம்பத்துல எரிமலை குழம்பு தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. பட் இந்த மூணுல அயன் சக்தி இரும்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. அந்த சமயத்துல இதோட மைய பகுதி அவ்வளவு சூடா இல்ல. சோ ஃபேர்லி ஈஸியா கூல் ஆகிடுச்சு. இதையும் தாண்டி எர்த்தும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தன்னை தானே வந்து குளிரப்படுத்த ஆரம்பிக்குது. எர்த்தோட கிராவிடேஷன் புல் இந்த மாதிரி மூணை தன்னை விட்டு வெளியில போக விடாம இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு. சோ உலகமும் மூணும் உருவாங்கின அந்த சமயத்துல உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் அதுக்குள்ளே தக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய மீத்தேன் கேஸ் பாத்தீங்கன்னா வெளியேற ஆரம்பிக்குது. அந்த மீத்தேன் கேஸ் அட்மாஸ்பியரோட ரியாக்ட் பண்ணி ஓசோன் லேயரை ஃபார்ம் பண்ணி நம்ம சூரியன் வர அல்ட்ரா வயலட் ரேஸை பாத்தீங்கன்னா கட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நிறைய ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனையும் வந்து ஒழிக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம எர்த்தோட மைய பகுதியில் இருக்க அந்த இரும்பு கோர் வந்து எர்த்த சுத்தி
மாதிரி ஒரு விதமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாக்குறது மட்டும் இல்லாம அகைன் சூரியன் கிட்ட வர எல்லா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷனையும் வெளியேற்றுது, நம்ம உலகத்தை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்குது. இந்த கட்டுப்பாட்டு மூலியமா உலகத்துல உயிரும் தோன்றுது. இந்த உலகத்துல முதல் தோன்றின உயிர் இது வரைக்கும் உண்மையா இருக்குமானால் நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் இவ்வளவு அழகா இருந்திருக்காது. முழுக்க முழுக்க பர்பிள் நிலத்துல இருந்திருக்கும், டானஸோட பிளானட் மாதிரி இருந்திருக்கும். பட் எப்படி இந்த உலகம் இவ்வளவு அழகா உருவாகிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஃபார் இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோட எண்ட்ல பிளே ஆகுற அந்த சவுண்ட் நம்ம உலகத்தை ஸ்பேஸ்ல இருந்து கேட்டா எப்படி இருக்கும்.